எனக்கு சிக்கன்னா ரொம்ப ஃபேவரெட்டு. சிக்கனில் நிறைய வெரைட்டியான டிஷ்லாம் செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் லாஸ்ட் டைம் இந்த கிரில் சிக்கன்னு ஒன்று பண்ணி சொதப்பன்லேயே ஒரு முழு சிக்கனை வேஸ்ட் பண்ணிட்டோமா, திருப்பி அகைன் அதுக்கப்புறம்லாம் புதுசாக ஏதோ டிஷ்ஷு ட்ரை பண்ணுறதில்ல. ஐயோ சிக்கன் வேஸ்ட்டாக போகுதே அப்படின்ட்டு. சரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்த சிக்கனை ஃபஸ்ட்டு கிரேவி மாதிரி வைக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல இன்றைக்கி நம்ம ஒன் பாட் ரைஸ் பிரியாணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிரியாணி வைக்கலாம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன தான் பிரியாணி வச்சாலும் தம் போட்டு செஞ்சாலும் சரி, குக்கரில் வச்சாலும் சரி, இந்த தண்ணி எனக்கு கரெக்டாக ஊற்ற தெரிய மாட்டேங்குது. அரிசி பதம் மட்டும் சரியாக பார்த்து இறக்க தெரியாது. உதிரி உதிரியாகவே வராது. ஒன்று குழஞ்ச மாதிரி ஆயிரும், இல்லைனா தண்ணி நிறையா போயிடும். எப்போவுமே இப்படி தான். ஆனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொல கொலன்னு இருக்குமா, ஆறுனதுக்கப்புறம் பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக ஆயிரும். ஆனாலும் சோறு குழஞ்சி தான் இருக்கும். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா பார்த்து பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே தான் நின்னேன். தண்ணி நல்லா கரெக்டாக அளந்து தான் ஊற்றுனேன். ஆனாலும் கடைசியாக அந்த ரைஸ் குழஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கெலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அந்த தம் போட்டு இறக்கையில் மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படி லைட்டாக பபுள்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி அந்தளவுக்கு தண்ணி ஆயிருச்சு. ஆனால் நான் கரெக்டாக டம்ளரில் அளந்து தான் ஊற்றி வச்சேன். அது ஏன்னு தான் எவ்வளோ தண்ணி சேர்க்கணும், எந்தளவுக்கு அரிசி பதம் பார்த்து இறக்கணும் அப்படின்னு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே நான் அதை சொதப்பிட்டு தான் இருக்கேன். அது மாதிரி இந்த கேர்டு, லெமனு, கீயெல்லாம் எதுக்கு சேர்க்குறாங்க? சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குமா? அது நான் எப்பவும் சேர்க்க மாட்டேன். இல்லைனாலும் அது என்கிட்டலாம் இருக்காது.